இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு பி ஃபார்மலி எஜுகேட்டட். உங்கள் அப்பா அம்மா உன்னை படிக்க வைக்க முடியல, நீ வேலைக்கு போனாதான் எங்களுக்கு சம்பாத்தியம்பா, அவங்கள பற்றி நான் சொல்லலை. ஆனால் உங்கள் அப்பா அம்மா வந்து படிப்பா, கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட படி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சம்பாரிச்சுலாம் கொடுக்கணும், அதெல்லாம் அப்பா பார்த்துக்கலாம், நான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சிக்கிறேன், நீ வந்து போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படி அப்படின்னு சொல்கிறாங்களா, போய் படிச்சிரு. மோசையை பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தார், அரசாங்கத்தின் பள்ளியில் தான் போய் படிச்சிருக்காரு. எவ்வளோ நாள் படித்தார் தெரியுமா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 40 years. 40 வயது ஆகிற வரைக்கும், until he became 40 he was studying. எகிப்தினுடைய ஒரு சாஸ்திரம் அல்ல, சகல சாஸ்திரங்களிலும். நம்மெல்லாம் ஒரு டிகிரி வாங்குறதுக்குள்ளே அப்பா உலகத்தையே புரட்டி போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் ஒரு டிகிரி இல்லை, என்னென்ன சப்ஜெக்ட் அந்த அந்த காலேஜில் இருக்கோ, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸு, ஆர்ட்ஸு, ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷு, எது இருந்தாலும் எல்லாத்துலேயும் மேஜர் இவர், எல்லாம் படிச்சிட்டாரு. சகல சாஸ்திரங்களிலேயும் கற்று தேறினான். பிள்ளைங்க படிக்க வேண்டிய காலத்தில் படிங்க. கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ பலன் கொடுத்துருக்காரோ படிங்க. டூ யோர் பெஸ்ட், ஸ்டடி, கெட் அ டிகிரி, ஃபினிஷ் யோர் ஸ்டடீஸ். இந்த வயசில் படிக்கிறத தவிர வேற எந்த என்டர்டெயின்மெண்ட் ஒன்று இருக்கக்கூடாது. நீ இந்த காலம் படிக்கலை, ஒரு நாள் அழுவ, நிச்சயமாக அழுவ. என்னுடைய தகப்பனார் 8வது தான் படித்தாங்க, 8th standard தான். ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு படிக்க நல்ல அறிவு கொடுத்துருந்தாங்க. அவங்க சாட்சியில் அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. நல்ல ஞானம், கிளாஸ் தான் நம்பர் 1 ஆண்டவர் கொடுத்தாரு. ஒரு நாள் அம்மா வந்து அவங்க செய்த தவறுக்காக, அப்பா செய்த தவறுக்காக அப்பாவை தண்டிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கோச்சிக்கிட்டு எங்கள் அப்பா அரை ட்ரௌசர் அரை கை பனியனை போட்டுக்கிட்டு டிக்கெட்லெஸ்ஸாக திருநெல்வேலிலேருந்து ட்ரெயின் ஏறி கரிவண்டியில் ஏறி சென்னை வந்துட்டார் கூலி வேலை செய்கிறதுக்கு. எதுக்கு? இங்கே ஆவடியிலே மூட்டை சுமக்கிறதுக்கு வந்தார். 13 வயசில் பட்டாபிராமில் ஒரு மளிகை கடையில் கூலி வேலைக்காக வந்து உட்காந்தார். அவர் கிளம்புறப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து கெஞ்சினாரா எங்கள் அப்பாட்ட. அவர் சொன்னார், டே எனக்கு பிள்ளை இல்லைடா, உன்னை நான் பிள்ளை மாதிரி வச்சுருக்கிறேன், கடவுள் உனக்கு படிக்க உனக்கு ஞானம் கொடுத்துருக்காரு, படிடா, நான் என் வீட்டில் தங்கி படிடா, படிப்பை விட்டுறாதடா அப்படின்னு கெஞ்சினாராம். எங்கள் அப்பா சொன்னாராம், அப்படி சொடக்கு விட்டு சொன்னாராம் அவரை பார்த்து, சார் வாழ்ந்து காட்டுவேன் சார் அப்படின்னாராம். அப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னாராம், டேய் நீ போ, என்னைக்காவது ஒரு நாள் நீ அழுவடா, நீ அழாமல் போக மாட்ட போனாராம். எங்கள் அப்பா அப்படியே சொடக்கு விட்டு வந்தவர் தான். அவர் மரிக்கும் போது 78 வயசு. 78 வயசு வரைக்கும் அவருக்கு இருந்த ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? படிக்காமல் போயிட்டேன்றது தான். நான் சொல்கிறது துக்கத்தோடு சொல்கிறேன், அடிக்கடி சொல்லுவாங்க அதை, படிக்காமல் போயிட்டேன் நான், படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காமல் போயிட்டேன் நான். உங்களை பிள்ளை மாதிரி நான் நினச்சி சொல்கிறேன். சுற்றி இருக்கிறவன் பைக் எடுத்து சுற்றுறான், கிரிக்கெட் மட்டையை தூக்கிட்டு விளையாட போகிறான், படிக்காமல் வேகபாண்ட் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனை பார்த்து நீ படிக்காமல் போயிடாத, ஒரு நாள் நிச்சயமாக அழுவ. படிப்பு என்பது அவ்வளோ முக்கியமானது. சில பேர் பாஸ்டர் படித்தா உடனே வேலை கிடைச்சிருமா? மோசைக்கு உடனே படித்த உடனே வேலை கிடைக்கலையே. 40 வருஷம் உட்காந்து படித்தார், 40 வயசு வரைக்கும் படித்தார், உடனே வேலை கொடுத்தாங்களா? அடுத்த 40 வருஷம் ஆடு தான் மேய்ச்சார். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அந்த என்டையர் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில், எபிரேயர் மத்தியில் படித்த ஒருத்தன் வந்தான், மற்ற யாருமே படிக்கல, எல்லாம் கூலி வேலை செய்கிறவன் தான், எல்லாம் அடிமை, படிக்க முடியாது. இத்தனை பேரையும் கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர், 6 லட்சம் மனைவி, பிள்ளைங்கள்லாம் சேர்த்து 20 லட்சம் சராசரி வச்சுக்கலாம். 20 லட்சம் பேரை கொண்டு போய் கானான் தேசத்தில் பிரயாணம் பண்ணுறதுக்கு தலைவனாக ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்தார்னா இவனை தான். ஏன் தெரியுமா? எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்கள் அவன் கற்றிருந்தான். ஆல் ஃபீல்ட்ஸ் he was so such an expert. யாரும் அவனுக்கு எதிர்த்து இவனுக்கு போட்டிக்கு நிற்கவே முடியல, எல்லாவற்றையும் கற்றிருந்தான். அதாவது ட்ராவல் பிளான் பண்ண முடியும், மேப்ஸை ஸ்டடி பண்ண முடியும், எப்படி இந்த ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் பேரா 20 லட்சம் பேரை கொண்டு போகிற சின்ன விஷயம் நினச்சிங்களா? he studied the maps, he could know it, he knew the geography of the area, he was able to study where we are going. மேப்ஸை படித்தார், மெயின்டெனன்ஸை படித்து வச்சுருந்தார், மெஷர்மெண்ட்ஸை தெரியும்,
தேவன் அவரை மேலே சீனாய் மலையில் கொண்டு போய் கட்டப்போகிற அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை பற்றி படம் வரைஞ்சு காமிச்சாரு, திட்டத்தை கொடுத்தாரு. he was able to understand. அவர் வந்து கீழே வந்து பெசலேயில கூப்பிட்டு எப்படி எப்படி செய்யணும்னு கரெக்டாக அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த ஞானம் எங்கேருந்து வந்தது? எகிப்துடைய மெஷர்மெண்ட்ஸ், த சயின்சஸ், த மேத்ஸ், த நாலேஜ், த கால்குலேஷன், அது அவனுக்கு பயன்பட்டது. நிச்சயமா கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சட்ட புஸ்தகத்தை யார் எழுதுனா? மோசே. இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் அம்பேத்கர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த அம்பேத்கர் ரேஞ்சில் அன்றைக்கி இருந்தது யாருன்னா மோசே தான். இன்றைக்கு வரைக்கும் அந்த சட்ட புத்தகங்களை யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஆல்மோஸ்ட் 4000 years. வேதத்தினுடைய முதல் 5 புஸ்தகங்களை மோசே எழுதினார்னு சொல்கிறாங்க. இந்த ஞானம் எங்கேருந்து வந்தது? இந்த கல்வி எங்கேருந்து வந்தது? அந்த காலத்தில் இவனோட வாழ்ந்த யாருமே புஸ்தகம் எழுத முடியல, இவன் ஒருத்தன் தான் எழுதினான். ஏன்னா அத்தனை கல்வி கற்றவன். கர்த்தர் உன்னை உயர்த்துறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், உன்னை மறைக்கிறார் ஒரு காலம். அந்த மறைக்கிற காலத்தில் மோசையை போல கர்த்தர் குறித்த காலம் வரைக்கும் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. எனக்கு தெரியும் படிப்பு வந்து சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, எனக்கு தெரியும், கஷ்டம் தான் எனக்கு தெரியும். யார் தாங்க கஷ்டப்படாமல் படிக்கிறா? எல்லாம் தான் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. இந்த கஷ்டத்தை இப்போ எடுத்துக்கிடுங்க. இந்த காலத்தில் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கொஞ்சம் கை நோக, கால் நோக, கண் நோக கொஞ்சம் படிச்சிருங்க. நாளைக்கு நீங்கள் சிரிப்பீங்க. இன்னைக்கு சிரிக்கிறவன் நாளைக்கு, பைபிள் சொல்றது, நான் சொல்லலை, இன்றைக்கு அழுகிறவன் நாளைக்கு என்ன பண்ணுவான்? சிரிப்பான். இன்னைக்கு நீ கஷ்டப்படு, கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரத்தோடு அறுப்பாய். இன்றைக்கு நீ ஒண்ணுமே கண்ணீர் சிந்தாம இன்னைக்கு சுகபோக வாழ்க்கைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தால் நாளைக்கு உன் சுகத்தை யாருமே தேட மாட்டாங்க. நீ பிச்சை கேட்ட கூட யாரும் கொடுக்க மாட்டான். அதான் உண்மை. நீ எதை விதைக்கிறாயோ அதை என்ன செய்வாய்? அறுப்பாய். நான் உனக்கு அன்பா சொல்றேன், உனக்கு நீ படிக்கலைன்னா கூட நீ பெற போற பிள்ளைக்காவது நீ படி. நாளைக்கு அவன் கேட்பான், இப்படி இப்படி படிக்காம கிடந்த நீனு, கண்டிப்பா சொல்லுவான். அதுக்காவது படி. உன் பிள்ளைக்கு நாளைக்கு ஸ்கூல் பாடம் வந்து டவுட் கேட்டால் சொல்லி கொடுக்குறக்காவது நீ படி. உங்க தாத்தா காலம்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு சில பேர் எங்க தாத்தா படிச்சாரா? அப்பாவை பார்த்து நீ படிச்சியா? அப்பா அவங்களுக்கு படிக்கிறவங்க உங்களுக்கு கொடுக்கலப்பா, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. கொடுத்துருந்தா படிச்சிருப்பாங்க. ஆனால் உனக்கு அந்த தருணம் கிடைச்சது. நீ படி, புஸ்தகங்களோடு உட்காரு, சாஸ்திரங்களை படி. நீ வந்து கொடுக்கப்படுகிற சப்ஜெக்ட்ஸை வந்து கஷ்டப்பட்டாலும் படிச்சு முடி. இன்னைக்கு நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட்குள்ளே போயிட்டாங்க. they don't want to study. காலேஜ்னு சொல்லி போகிறாங்க. படிக்கிறியா? ஒன்றும் கிடையாது. என்னமோ ஃபேஷன் ஷோ போகிற மாதிரி புக்கை போட்டு வீசிட்டு போகிறாங்க. எதுக்கு போகிற? அப்படி ஒழுங்காக போய் படிங்க. நீங்கள் காலேஜ் போகிறது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இல்லை, படிக்க போனீங்க. மறந்துடாதீங்க, அதை படிக்க போனீங்க. அன்றைக்கி மோசே போய் எங்கே போய் உட்காந்துருந்தான்னு கேட்டால் பார்வோனுடைய அரண்மனையில் உட்காந்துருந்தான். எங்க அந்த அரண்மனையில் அவனுக்கு வந்து எத்தனையோ சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள் இருந்துச்சு. சாப்பாட்டில் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டு கொழுத்து போயிருக்கலாம். he was not interested in eating. ராஜ வஸ்திரங்களை போட்டு மினுக்கிட்டு தன்னை பெரிய ஆள் காமிச்சிருக்கலாம். he was not interested in that. அவன் மறைந்திருந்து படித்தாங்க. he studied. 40 வயது வரைக்கும் படித்தாங்க. நான் இன்னைக்கு 14 வயசுலேயே போர் அடிக்குது, படிப்பு வேணாம். 17 வயசில் போதும்ன்றது இல்லை. படிங்க. ஒரு தகப்பனை போல உங்களுக்கு சொல்கிறேன், படிங்க. படிக்கிறத நீங்கள் மிஸ் பண்ணிங்க, ஒரு நாள் தலை குனிஞ்சு நிற்பீங்க. உங்களோட இருந்தவன் எல்லாம் மேலே போயிடுவான். படிக்கிறத மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டடி வெல். when God has given you the opportunity, study. ஆண்டவர் மோசேயை 40 வயது வரைக்கும் எதுக்கு மறைச்சு வச்சார்னா படிப்பதற்காக. எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் என்ன செய்தான்? கற்றுத்தேறினான். அந்த ரெகுலர் ஸ்டடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரெகுலர் டைமுக்கு ஸ்கூலுக்கு போங்க, ரெகுலர் டைம் காலேஜ் போங்க. பங்க் பண்ணாதீங்க, சும்மா லீவ் போடாதீங்க. சில பேர் ஏதோ ஒன்று மார்க் அடிச்சா போதும், 40 எது எவ்வளோ பாஸ்? 35 அது போதும். செய்யாதீங்க. டூ யோர் பெஸ்ட். உங்கள் சிறந்த நிலைக்கு அடையணும்னு எண்ணுங்க. சில பேர் எக்ஸாம் எழுதுவோம், ஒன்றும் படிக்க கிடையாது, போய் எழுதாவும் எழுதிட்டு வந்துட்டு வீட்டில் அம்மாட்ட ஜெபம் பண்ணிக்கம்மா, அம்மாட்ட சொல்கிறது மாத்திரம் இல்லை, கடைசி என்கிட்ட வந்து அங்கிள் நாளைக்கு ரிசல்ட் வருது அங்கிள் ஜெபம் பண்ணுங்க. நான் எதுக்கு ஜெபம் பண்ண? உனக்கு ரிசல்ட் வருது, நீ என்ன எழுதியோ அதான் என்ன பண்ண போகுது?
இப்போ நான் ஜெபம் பண்ணேன்னு 30 80 போகுது. இப்போ ஜெபம் பண்ணி என்ன பண்ண? படிக்க முன்னாடி நீ ஒழுங்காக பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி படித்து ஒழுங்காக நீ ஜெபம் பண்ணி எழுதியிருந்தா நல்ல மார்க் வரும். ரிசல்ட்டுக்கு முன்னால் வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ், ஜெபம் பண்ணுங்க பாஸ், ஜெபம் பண்ணுங்கண்ணா. யூ ஆர் பிளேயிங் வித் லைஃப். God gave you the opportunity to study, educate yourself. ஸ்கூலுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ போங்க, ஒழுங்காக போய் படிங்க. உங்களுக்காக, உங்கள் வருங்காலத்துக்காக படிங்க. ஏனா தானோன்னு படிக்காதீங்க, முழு கருத்தோடு படிங்க. படிப்பு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். அதை தயவு செய்து அல்லல் தட்டாதீங்க. அது கஷ்டமாக இருக்குன்னு விட்டுறாதீங்க. தயவு செய்து எடுத்து படிங்க.